விஜய் வந்து ஒண்ணா இருக்கிறத பார்த்துட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. வெண்ணிலா வந்து செமையா சண்டை போடுறாங்க. அதுக்கு வந்து விஜயும் பதிலுக்கு பதில் கேட்குறாரு. "இதுக்கப்புறம் எங்க வாழ்க்கையில தலையிட்டா அவ்வளோதான் உனக்கு மரியாதை" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதை கேட்டு வெண்ணிலா பயங்கரமா அழறாங்க. இந்த காவேரி என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. காவேரி பத்தி தான் நாங்க சொன்னோம்ல, கேட்டியா நீ? இப்ப பார்த்து எவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து என்ன பண்றாரு, விஜய் வந்து காவேரி கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. "சாரி காவேரி, உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். எனக்காக இவ்வளோ தூரம் நீ எஃபர்ட் போட்டிருக்க. அந்த வெண்ணிலாவை நான் வந்து நம்பினேன். அவ நல்லவன்னு நினச்சேன். ஆனா கடைசியில அவ இப்படி பண்ணிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறா. "பரவாயில்லங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சுல. கொஞ்சமாவது வந்து கொஞ்சம் இரக்கம் இருக்கு சொல்லிட்டு இருக்கீங்களே, இப்பவும் இறக்கப்படுறீங்களா வெண்ணிலா மேல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல காவேரி, என் இரக்கம் எல்லாமே போயிடுச்சு. இதுக்கப்புறம் அவ மேல எனக்கு ஒரு சின்ன ஒரு துளி கூட இரக்கம் கிடையாது. அவள பார்த்தாவே எனக்கு கஷ்டமா இருக்கு காவேரி" அப்படி சொல்றாங்க. உடனே வந்து காவேரி வந்து, "சரிங்க, நீங்க வெண்ணிலாவ புரிஞ்சுக்கிறீங்களே, எனக்கு இது போதும்" அப்படின்றாங்க. அடுத்து காவேரிக்கு வந்து சாப்பாடுலாம் ஊட்டி விடுறாரு விஜய். சேஃப்டியா எடுத்துன்னு போய் வீட்ல விடுறாரு. "சரிங்க, பத்திரமா இருங்க. நீயும் பத்திரமா இரு காவேரி. குட்டி பாப்பா பத்திரமா பார்த்துக்கோ" அப்படின்றாரு. "எப்போ காவேரி வீட்டுக்கு வரப்போற?" அப்படி சொல்லிட்டு கெஞ்சுறாரு. "சீக்கிரமாவே நம்ம 2 ஒண்ணா சேருவோங்க. ஒரே வீட்ல வாழ்வோம்" அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து காவேரி வந்தோனே காவேரியோட அம்மா சாரதா வந்து செமையா திட்டுறாங்க. "காவேரி, இவ்வளோ நேரம் எங்கடி போயிட்டு வந்த? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இவ்வளோ நேரம் உன்னை கடையில இருக்க சொன்னி யார் சொன்னது? இங்க இருக்க பிரச்சனையில நீ ரொம்ப முக்கியமா போறது" அப்படின்னோனே, "இங்க பாரும்மா, ஸ்டால் வச்சாச்சு, போய் தான் ஆகணும். தேவையில்லாதெல்லாம் பிரச்சனை பண்ணாத" அப்படின்றாங்க. "சரிப்படாது. எப்படியாவது இவள ஊருக்கு அனுப்புறது தான் கரெக்ட்டு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாரு காவேரி, நம்ம எல்லாரும் ஊருக்கு போறோம். இந்த தம்பி சொல்லிச்சேன்னு தான் நானும் யோசிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீ பேசுறது எதுவுமே சரியில்ல. முதல்ல ஊருக்கு போற வழிய பாரு" அப்படின்றாங்க. "அதெல்லாம் நான் வர முடியாதும்மா. இப்பதான் ஸ்டால் தொடங்கியிருக்கோம். 1008 பிரச்சனை இருக்கு. தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத" அப்படின்றாங்க. அது கேட்டு வந்து சாரதா வந்து, "இவ என்ன இப்படி பேசுறா?" அப்படின்னாங்க. "இங்க பாருங்க ஆண்டி, சொல்றத கொஞ்சம் கேளுங்க. காவேரி சொல்றது உண்மை தானே. ஸ்டால்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இப்ப பிசினஸ் ஆரம்பிக்கும்போது போனா நல்லா இருக்காது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. காவேரி கிட்ட நான் பேசுனேன். அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் ஆகாது. நீங்க வந்து சொன்னா புரிஞ்சுக்கங்க. கொஞ்ச நாள் ஆகட்டும், பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இங்க நிவின் சொல்றத கேட்டுட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏம்னா இவருக்கு என்ன வந்தது? ஏன் காவேரி இங்கேயே இருக்கணுமா? அவள பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? அப்படி சொல்லிட்டு எப்பவும் போல டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து காவேரி கிட்ட வந்து நிவின் வந்து பேசுறேன். "என்ன காவேரி, என்ன ஆச்சு?" அப்படின்னோனே, "நிறைய விஷயங்கள் நடந்துச்சு நிவின். விஜய் இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதான் தெரியுமே, என்ன ஆச்சு?" அப்படின்னோனே, "விஜய் வந்து வெளியே எடுத்துட்டு வச்சுக்கணும். போதும் போதும்னு ஆயிடுச்சு. எல்லா விஷயத்தையும் நான் அப்புறம் சொல்றேன் நிவின். சரிக்கா காவேரி, நீ கவலைப்படாத. இந்த டைம்ல ரொம்ப கவலைப்படாம இருக்கணும். இவ்வளோ நேரம் கழிச்சு சாப்பிட்டியா?" அப்படின்னோனே, "சாப்பிட்டேன். விஜய் தான் வாங்கி கொடுத்தாரு. விஜய் வந்து வீட்டுக்கு போயிட்டாரு" அப்படின்னோனே ரொம்ப சந்தோஷமடைகிறாரு நிவின். "சரி காவேரி, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நிவினும் காவேரி ஒன்றா பேசிட்டு இருக்கிறத பார்த்து யமுனா அவளை தாங்கிக்க முடியல. செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து வக்கீல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை பார்த்து காவேரி அதிர்ச்சிட்டு, "இங்கே ஏம்மா வந்தோம்?" அப்படின்னோடனே, "எல்லாம் உன் விவாகரத்துக்கு தாண்டி வந்திருக்கோம். இந்த அட்ரஸை எப்படியோ கஷ்டப்பட்டு நான் வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது இவங்க சொல்கிறபடி கேட்டு ஒழுங்காக சைன் பண்ணி கூட அவங்க கிட்ட கையெழுத்து போட்டு" அப்படின்றாங்க. அதை கேட்டு காவேரி செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. "உடனே கிளம்புறேன்." "என்னடி கிளம்புற?" அப்படின்னோடனே, "யாரை கேட்டு இங்கே நீ கூட்டிகிட்டு வந்த? அந்தளவு ஆயிடுச்சாம்மா? இங்கே பாரும்மா, நல்லா தெரிஞ்சுக்கோ. விஜயை நான் டைவர்ஸ் பண்ண மாட்டேன்" அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீ என்னடி சொல்கிற? அப்போ அந்த பொண்ணு கூட அழுதுட்டு இருப்பான். அந்த பொண்ணு கதையெல்லாம் முடிஞ்சிச்சு. அந்த பொண்ணு வீட்டை விட்டு கிளம்பிட்டா. வீட்டை விட்டு விஜய் வந்து துரத்திட்டாரு. இதுக்கப்புறம் உனக்கு என்னம்மா பிரச்சனை?" அப்படின்னோடனே, "அப்போ அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறியா நீ? இங்கே பாரும்மா, இப்போ எந்த முடிவும் நான் எடுக்கிறதா இல்லை. கொஞ்ச நாளைக்கு கடையை பற்றி தான் நான் யோசிப்பேன். வேறு எதுவும் யோசிக்க மாட்டேன். தேவையில்லாமல் என்னை விவாகரத்தை பற்றிலாம் பேசினா அப்புறம் நான் எங்காவது கிளம்பி போயிடுவேன். உனக்கு பாரமாக இருந்தால் சொல்லு, நான் எங்காவது கிளம்பி போயிடுறேன்" அப்படின்றாங்க காவேரி. அதிர்ச்சி அடைகிறாங்க சாரதா. "நீ என்னடி சொல்கிற?" அப்படின்னு. "ஆமாம்மா, உனக்கு நான் இங்கே இருக்கிறது கஷ்டமாக இருந்தால் சொல்லு, நான் எங்காவது கிளம்பி போயிடுறேன். அதுக்காக என் புருஷனை டைவர்ஸ் பண்ண சொல்லி என்னை தொல்லை பண்ணினா அப்புறம் நான் இந்த முடிவு தான் எடுக்க வேண்டியது இருக்கும்" அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க சாரதா. உடனே வந்து கூட இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, "இப்போ புரியுதா? காவேரி மனசில் அந்த பையன் தான் இருக்கான். அந்த பையனையும் காவேரியும் சேர்த்து வச்சிடேன்டி. ஏன்டி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் வந்து சொல்கிறாங்க. யோசிக்கிறாங்க சாரதா.